கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரே ஒரு படம், அந்த ஒரே ஒரு படத்தில் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர் யாருன்னா அப்பாஸ் தான். எல்லாராலும் ஒரே வாரத்தில் ஒரே 15-20 நாளுக்குள்ளேயே அத்தனை ரசிகர்கள் மனசுலையும் அப்பாஸ் போய் பதிஞ்சாரு, அப்பாஸ் போய் உட்காந்தார். அதை வந்து ஒரு படம் பார்த்தாங்க, அப்பாஸ்ன்னாங்க. அப்புறம் அடுத்த படம் என்னமோ பூச்சூடவா ஏதோ படம் பண்ணாரு. அதில் வந்து ஏதோ ஐஸ்வர்யா ராய் கூட அதாங்க என்ன நல்லா, அதாவது மார்க்கெட் இருந்தால் ஐஸ்வர்யா ராய் யாரோடையும் நடிப்பாங்க. ஸ்ரீபிரியா வந்து பைரவி படத்தில் ஹீரோயின் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னபோது ரஜினியை நம்பலை. என்ன ஸ்ரீபிரியா ஒத்துட்டாங்களா, எங்கூட நடிக்க ஒத்துட்டாங்களா, ஐயோ அப்படியா, ஸ்ரீபிரியா ஒத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டார். இது உண்மை. 2 காரணம் அப்பாஸ்க்கு. ஒரு காரணம் வந்து நடிப்பு கிடையாது. ஒரு பால் டப்பா மாதிரி ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எங்க ரியாக்ஷன்லாம் வேணாமா ஃபேஸில், சும்மா வெள்ளைன்னு இருந்து மீசையே தாடியெல்லாம் வலிச்சுட்டு நல்லா முழுன்னு இருந்தால் போதுமா? ஒரு 10 பொண்ணுங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சினிமா உலகத்தை ஆண்ட முடியுமா? ஒரு படம் ஓடணுன்னு 2 படம் ஓடணுன்னு வர்ற படமெல்லாம் அட்வான்ஸ் வாங்கி போட ஆரம்பிச்சிட்டார். வரவன்ட்டெல்லாம் வாங்க, எனக்கு 2 லட்சம் கொடுங்க, 1 லட்சம் கொடுங்க, 1 லட்சமா ஓகே கொடுங்க, 5 லட்சமாக கொடுங்க வாங்கி, இப்படி ஒரு 23 படம் ஒரே நேரத்தில் அவர் கையில் இருந்துச்சு. வாங்கின அட்வான்ஸை யாருமே திருப்பி கொடுக்கறதில்ல. எந்த நடிகை படம் வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுக்குறாங்க? நடக்கலையே. படம் நடக்கலைன்னாலும் அவர் என்ன சொல்லுவார், நான் நடிக்கிறேன் வா அப்படின்னுவார். எடுப்பியா நீங்கள் நடிகரா? யார் இந்த நடிகர், யார் இந்த அப்பாஸ், இப்படிலாம் கொண்டாடி தீர்த்த ஒரு நடிகர். 23-24 படங்களுக்கு தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் கொண்டு அட்வான்ஸ் கொடுத்த ஒரு நடிகர் காணாமல் போனார். ஏனென்றால் அவருக்கு ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் திரு பாலாஜி பிரபு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு காலகட்டத்திலுமே ஒரு நடிகர் வந்து டக்குன்னு ஒரு பூமை வந்து கிரியேட் பண்ணுவார். அந்த மாதிரி 90களில் நடிகர் அப்பாஸ் அவர்கள் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஒரு கிரேஸை வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து கிரியேட் பண்ணார். ஆனால் அந்த கிரேஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நிலைக்கல. அப்பாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கல்லூரி ஹீரோ, அதுக்கப்புறம் வந்து யூத் மத்தியில் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து ஒரு மேஜிக்கை வந்து கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. ஆனால் இப்போ அவர் இருக்கக்கூடிய நிலைமை வந்து பலரும் எதிர்பார்க்காத நிலைமை அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. எதற்காக இந்த ஒரு வீழ்ச்சி அப்படிங்கிறத பார்க்குறது? அதாவது வந்து காதல் தேசம் அந்த படத்தில் தான் அறிமுகமாகிறாரு. அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் ஒரு பாட்டு, முஸ்தஃபா டோன்ட் வரி முஸ்தஃபான்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றின ஒரு பாட்டு. அது ஒரு காதல் கதை. ஆக்சுவலி இந்த ஒரே பெண்ணை 2 இளைஞர்கள் காதலிப்பாங்க, யாரோட அந்த பெண் வந்து சேருவாங்க மாதிரியான ஒரு கதை தான் அந்த கதை. அந்த கதையில் அப்பாஸ் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட போது எல்லாருமே அப்பாஸை திரும்பி பார்த்தாங்க. அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 20-22 வயசு 21 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டங்களில் ஒரு சாமான ஒரு ஹீரோ, ஒரு யூத்தான ஒரு ஹீரோ, இவ்வளோ அழகான ஒரு ஹீரோ அப்படின்லாம் வந்து அப்பாஸை பார்த்தாங்க. எல்லாருமே பார்த்தாங்க. திரை உலகமே வந்து அப்பாஸை திரும்பி பார்த்துச்சு. மக்கள் எல்லாம், ஆடியன்ஸ் எல்லாமே அப்பாஸை வந்து பர்டிகுலராக இப்படி ஒரு நடிகர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற பார்வையில் அப்பாஸை பார்த்தாங்க. பெண்கள், குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா எல்லா பெண்களும் அன்றைக்கி இருந்த காலேஜில் படிக்கிற பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்பாஸ் மேலே அப்படி ஒரு கிரேஸ், அப்பாஸ் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரே ஒரு படம், அந்த ஒரே ஒரு படத்தில் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர் யாருன்னா அப்பாஸ் தான். ஓகேவா? இதே இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த விகடன் எவ்வளோ பெரிய பத்திரிக்கை, குமுதம் எவ்வளோ பெரிய பத்திரிக்கை, எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அப்பாஸ் வந்த காலகட்டம், அதாவது வந்து ஆனந்த விகடன்லேயும் ஒரே வாரத்தில் அட்டைப்படத்தில் அப்பாஸை போட்டு, அதாவது வந்து கட்டுரை எழுதுகிறாங்க. குமுதத்துலேயும் அப்பாஸை போட்டு கட்டுரை எழுதுகிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, குமுதத்தில் வந்து பல பேரை வந்து அட்டைப்படத்தில் போட்டு கட்டுரை எழுதிக்கிட்டே வருவாங்க. இப்போ அந்த பத்திரிகையினுடைய ஸ்டைலே அப்படி தான். புதுசாக யாராவது வந்தாங்கன்னா, ஒரு நடிகையோ வந்தாங்கன்னா குமுதத்தில் அட்டைப்படத்தில் போட்டு கட்டுரை எழுதுவாங்க. ஆனால் ஆனந்த விகடனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு நடிகரையோ அட்டைப்படத்தில் போட்டு கட்டுரை எழுதிட மாட்டாங்க. ஆனால் ஆனந்த விகடன் அட்டைப்படத்தில் போட்டு கட்டுரை எழுதினாங்க. அவ்வளோ வந்து எல்லாராலும் ஒரே வாரத்தில் ஒரே 15-20 நாளுக்குள்ளேயே அத்தனை ரசிகர்கள்
மனசுலையும் அப்பாஸ் போய் பதிஞ்சார், அப்பாஸ் போய் உட்காந்தார். அப்படி ஒரு நடிகராக ஆரம்பித்து வந்து அவருடைய வாழ்க்கை அவரை சுற்றி வந்து எல்லாரும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இனிப்பு கடை இருந்துச்சுன்னா அதை சுற்றி மொச்சுக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி வந்து தயாரிப்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து எப்படின்னா யாராவது ஒரு புது நடிகர் வந்துட்டாருன்னா அவரை வச்சு என்ன வியாபாரம் பண்ணலாம், அவரை எப்படி புக் பண்ணலாம், அவரை வச்சு என்ன படம் பண்ணலாம், எப்படி வந்து ப்ராஃபிட் பண்ணலாம், எப்படி சக்ஸஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடைய கோடம்பாக்கத்தில் பல பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. இதில் வந்து நான் சொல்கிறது வந்து தரமான தயாரிப்பாளர்கள் அது தரமான படங்கள் எடுப்பாங்க. நிறைய தரம் இல்லாத தயாரிப்பாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஒரு 10 லட்சம் வச்சுருக்கவங்க, 20 லட்சம் வச்சுருக்காங்க. அன்றைய காலகட்டத்தில் டக்குன்னு ஒரு 1 லட்சத்தை அப்பாஸ் கொடுக்க வேண்டியது, ஒரு 2 லட்சத்தை கொடுக்க வேண்டியது, எனக்கு ஒரு டேட்ஸ் கொடுங்க, எனக்கு ஒரு டேட்ஸ் கொடுங்க, எனக்கு ஒரு டேட்ஸ் கொடுங்க, எல்லாருக்கும் வரும். அதாவது வந்து நான் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. அதாவது வந்து ஆடி வெள்ளின்னு ஒரு படம் வந்துச்சு, ராமநாதன் டைரக்ட் பண்ணார். அந்த படத்தில் வந்து ஒரு யானை நடிச்சிச்சு, புரியுதா உங்களுக்கு. உடனே அந்த யானைக்கு ஒரு மார்க்கெட் வந்துருச்சு, புரியுதா உங்களுக்கு. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யானையை வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஒரு தயாரிப்பாளர் வந்து அந்த யானையை சென்ட்ரா பேப்பரில் போட்டு அம்மன் கோயில் திருவிழான்னு ஒரு படம் எடுத்தார். உடனே அந்த படத்துக்கு ஒரு வியாபாரம் ஆச்சு. அப்புறம் தவக்கலைன்னு ஒரு நடிகை வந்தார். தவக்கலைன்னு ஒரு இந்த முந்தானை முடிச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து இந்த நம்ம ஊர்வசி கூட சுற்றிட்டு இருக்கிற ஒரு பையன், அவர் பாக்கியராஜோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருக்கிற அந்த இது வந்து பட்டன் கலன் இருக்கும். பாக்கியராஜ் வந்து அந்த ஜிப்பு இது அந்த பின்னு குத்தி விடுவார், பின்னு குத்தி ஆன்லாம் கத்துவான் பார்த்தீங்களா. அந்த சீன்லாம் பாப்புலர் ஆகி சினிமாவே தவக்கலை பெண்ணை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. தவக்கலை என்னமோ தவக்கலைங்கிறது சின்ன ஒரு நடிகர் தான், அவர் நம்ம ஒன்றும் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வந்து அவர் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து தவக்கலைங்கிற நடிகர் இப்போ அவர் இல்லைன்னு நினைக்கிறேன், மறைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். தவக்கலை வந்து பின்னா வந்து டயமே இல்லைங்க. எல்லா கம்பெனிலையும் தவக்கலை. சார் எங்களுக்கு கொஞ்சம் 2 நாள் நடிச்சு கொடுத்துருங்க, எங்களுக்கு ஒரு ஆஃப் டேவாவது வாங்க சார், அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்துருங்க, இங்கே முடிச்சுட்டு அங்கே வந்துருங்க. இப்படி சுற்றி வளைச்சா என்ன பண்ணுறது, எல்லா இடமும் போனார், நடித்தார், புரியுது அவங்களுக்கு. அதே மாதிரி பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் கண்ணா லட்டு திங்க ஆசையான ஒரு படம் வந்துச்சுல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கார். அவரெல்லாம் வந்து பவர் ஸ்டார், அதாவது அவருக்கு பட்டம் வேறு. அதாவது வந்து சீனிவாசன் அவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் சினிமாவில். அவர் ஏதோ அந்த படத்தில் ஒரு படம் ஓடி போச்சு, அவர் உடனே வந்து இமீடியட்டாக அவருடைய பவன் கல்யாண் பேரா பவர் ஸ்டார். ஆமா, பவன் கல்யாணுக்கு பட்டம் வந்து பவர் ஸ்டார் தெலுங்குல. அவர் வந்து பவர் ஸ்டார்ங்கிறது ஒரு வேல்யூபிளான டைட்டில். அந்த பட்டத்தை கொண்டு வந்து இங்கே வச்சு இவர் வந்து சீனிவாசங்கிறவர் பவர் ஸ்டார் சீனிவாசன். நம்புவீங்களாங்க, ஒரு நாளைக்கு 10 லட்சம் வாங்கினார். அப்பா, ஒரு நாளுக்கு 10 லட்சம் வாங்கினாரு. ஒரு 10 பேர் டான்ஸ் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. பவர் ஸ்டார் சீனிவாசனுக்கு தனியாக பாட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், எங்கள் படத்தில் ஒரு பாட்டு இருக்குது சார், நீங்கள் வந்து ஒரு 10-15 பொம்பளைங்களோட ஜாலியாக ஆடுறீங்க சார், கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க சார், நீங்கள் வந்து ஆடுறீங்க சார் அப்படின்னோன்னா அவர் வந்து உடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு நாளில் ஒரே நாளில் பாட்டு எடுத்துடுறோம் சார், 10 லட்சம் சார் அப்படின்னா அவர் உடனே 10 லட்சம் மேக்ஸிமம் வாங்கி கல்லை கட்டிட்டார். இப்போ எங்கே அந்த பவர் ஸ்டார்? அந்த மாதிரி நம்ம அப்பாஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம சொல்ல வர கருத்து என்னென்னா, யாராக இருந்தாலும் சரி, சினிமா துறை என்பது சாதாரண துறை. இதில் வந்து பல பேர் இன்றைக்கி வந்து பல வருடங்கள் இருக்கிறாங்க. ஏன் ரஜினிகாந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 75 வயசில் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கார். கமலஹாசன் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ விஜய் வந்து சினிமாவுக்கு வந்து சினிமாலேருந்து அரசியலுக்கு போகிறாரு. அஜித் இருக்கார், தனுஷ் இருக்கார். இந்த திறமைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லைன்னா யாராக இருந்தாலும் அடிபட்டுருவாங்க. எல்லாருக்குமே ஒரு மார்க்கெட் வரும் தம்பி. இப்போ ராமராஜனுக்கு ஒரு மார்க்கெட் வரலையா, ஒரு மாடை பிடிச்சி பால் கறந்தோன்னே செம்பகமேன்னொன்னே அது ஒரு மார்க்கெட்டு. இவர் பால் கறக்கிறதுக்கு இவர் தான், பால் கறக்கிறவர் இவர் தான், பால் கறக்கிறன்னு பின்னாடியே வந்து இந்த பால் கறக்கிற அந்த இது பேர் என்ன, அந்த சட்டியை தூக்கிக்கிட்டு எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சார் எங்கள் மாட்டுக்கு வந்து பால் கறந்து விடுங்க, எங்கள் படத்துலேயே ஒரு மாடு இருக்குது, எங்கள் படத்துல ஒரு மாடுக்குன்னா அவருக்கு போய் பணத்தை அள்ளி கொடுக்கலையா, 1 கோடியெல்லாம் சம்பளம் வாங்கினார். ராஜ்கிரனுக்கு ஒரு மார்க்கெட் இல்லையா, ராஜ்கிரண் வந்து என் ராசாவின் மனசுலவே ஏதோ ஒரு படத்தில் அந்த நல்லியை நம்ம நறுக்குன்னு கடிக்க போய் அது பார்த்தீங்கன்னா அது ஒரு மார்க்கெட்டை அவருக்கு உண்டு பண்ணிடுச்சு. இதெல்லாம் வந்து சினிமாவில் யாருக்கு எப்போ மார்க்கெட் வரும்னு தெரியாது, யாரை வந்து எப்போ தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுவாங்கன்னு தெரியாது. அப்பாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜ்கிரண், ராமராஜன்லாம் நம்ம திறமையில்லாத நடிகர்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆர்டிஸ்ட்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ஸ் தான் பண்ண முடியும். ராஜ்கிரணோ ராமராஜனோ பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு இப்போ மாடில் பால் கலக்கிறது, ஒரு கரகாட்டன் மாதிரி காரன் மாதிரி ஒரு படம் பண்ணுறது ராமராஜன் பண்ணுவார். இப்போ ராஜ்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த நல்லி லெம்பு கடிக்கிறது இதெல்லாம் அவர் பண்ணுவார். இப்போ ராஜ்கிரனும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாசமுள்ள பாண்டியரோ இதெல்லாம் அவர் பாருங்கள், அவர் வந்து கோட் சூட்லாம் போட்டு ஷூ எல்லாம் போட்டு பயங்கரமான அவளுக்கு வாட்ச் எல்லாம் கட்டி கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அவர்
அவர் பண்ணலாம் அந்த கேரக்டர். அவர் பார்த்தீங்கன்னா ரோஜாவோட டூ இட் ஆட ஆரம்பிச்சிட்டார், அந்த பாசம் உள்ள பாண்டியருங்கிறது. இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த கூத்தெல்லாம் சினிமாவில் நடக்கும். இவங்கெல்லாம் ரஜினிகாந்த் ஆயிட முடியுமா? ரஜினிகாந்த் மாதிரி இவங்க கோட் சூட், இப்போ அஜித் வந்து இப்போ வந்து குட் பேட் அக்லியில் வந்து பயங்கரமாக கோட் சூட் போட்டு பல கேரக்டர்ஸ் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் எப்படின்னா இவங்கெல்லாம் மக்களால் விரும்பப்படுற நாயகர்கள், மக்களால் கொண்டாடப்படுற நாயகர்கள். நேத்திக்கு வந்து சிவகார்த்திகேயன் பல நடிகர்களை தூக்கி சாப்பிட்டுட்டு சிவகார்த்திகேயன் இன்னைக்கு ஒரு பெரிய உச்சத்துக்கு வருது. எத்தனையோ நடிகர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு வந்திருக்க பல நடிகர்கள் வாங்குற பெரிய பெரிய நடிகர்கள், நான் சொல்றது தனுஷ் ஆகட்டும், சூர்யா ஆகட்டும், இப்படி பல நடிகர்கள் வாங்குற சம்பளத்தை விட பல மடங்கு உயரத்தில் ஒரு சம்பளத்தை வாங்கக்கூடிய ஒரு நடிகராக வந்து சிவகார்த்திகேயன் வந்து உட்கார்ல. ஏன் உட்கார்ந்தாரு? மக்களுக்கு பிடிச்சிருக்கு, மக்கள் அவங்கள கொண்டாடுறாங்க, மக்கள் விரும்புகிறாங்க, அதனால பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம அப்பாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு மாவு பொம்மை மாதிரி, ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, மூஞ்சியில் நல்ல பவுட்ரு பூசின மாதிரி ஒரு பையன். அதை வந்து ஒரு படம் பார்த்தாங்க, அபாஸ்ன்னாங்க. அப்புறம் அடுத்த படம் என்னமோ பூச்சூடவா ஏதோ படம் பண்ணார். அதில் வந்து ஏதோ ஐஸ்வர்யா ராய் கூட அதாங்க என்ன நல்லா, அதாவது மார்க்கெட் இருந்தால் ஐஸ்வர்யா ராய் யாரோடையும் நடிப்பாங்கங்க. ஏன் நடிக்க மாட்டாங்க? ஐஸ்வர்யா ராய் நடிக்க மாட்டாங்களா? ஐஸ்வர்யா ராய் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டாருக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ஆனான கூட, அதாவது வந்து 200 கோடி சம்பளம் வாங்குற நடிகராக பவர் ஸ்டார் சீனியர்ஸ்னு வந்தால் ஐஸ்வர்யா ராய் பவர் ஸ்டாரோடையும் நடிப்பாங்க. ஏன் நடிக்க மாட்டாங்க? எல்லாம் மார்க்கெட்டு தான் முக்கியம் உங்களுக்கு. அந்த நேரத்தில் வந்து அப்பாஸ் வந்து ஒரு யூத் நடிகராக இருந்தார். அந்த நேரத்தில் பார்க்க நல்லா இருந்தார், பரபரப்பாக பேசினாங்க. ஐஸ்வர்யா ராய் வந்து நடிச்சுட்டு போனாங்க. ஐஸ்வர்யா ராயோட பிரசாந்தோட நடிச்சிருக்காங்க, அஜித்தோட நடிச்சிருக்காங்க, எல்லாரோடையும் தான் நடிச்சிருக்காங்க, ரஜினியோட நடிச்சிருக்காங்க. ஏன் ஐஸ்வர்யா ராய் நான் சொன்ன மாதிரி அதாவது வந்து இதெல்லாம் வந்து சினிமாவில் அப்படி தாங்க, ஒரு மார்க்கெட் வந்துருச்சுன்னா அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நடிகர்கள் வந்து நடிப்பாங்க, நடிகைகள் வந்து நடிப்பாங்க. வந்து விஜயகாந்தோட ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரபல நடிகைகள் யாருமே நடிக்க மறுத்தாங்க, எல்லாருமே நடிக்க மறுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பானுப்பிரியாலேருந்து, ராதிகாலேருந்து, அப்புறம் அன்னைக்கு இருந்து சரிதாலேருந்து, என்னென்ன ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ, அம்பிகாலேருந்து, ராதாலேருந்து, ரேவதியிலேருந்து எல்லா நடிகையும் நடித்தாங்க. ஏன்? மார்க்கெட் வந்துட்டா நடிப்பாங்க, மார்க்கெட் இல்லைன்னு நடிக்க மாட்டாங்க. பல நேரங்களில் இதெல்லாம் வந்து அவர் கருப்பாக இருக்காரு, அவர் பயங்கரமாக இருக்காரு இப்படிலாம் சொன்னாங்க. வடிவேலு ஒரு படத்தில் சொல்லியிருப்பார்ல, கருப்பாக பயங்கரமாக இருக்காரு, பயங்கர கருப்பாக இருக்காரு மாதிரியெல்லாம் விஜயகாந்த் கூட சொன்னாங்க. ஏன் விஜயகாந்த் சொல்லியா? கருப்புலேயே அழகு விஜயகாந்த், அது தெரியுமா உங்களுக்கு? கலையான ஆள், அதாவது தமிழ் மண்ணுக்கேற்ற முகம், ஒரு மேன்லியான ஆள். அவரோட நடிக்கிறதுக்கே நிறைய பேர் தயக்கம் காட்டினாங்க. ஏன் ரஜினி வந்து ஸ்ரீபிரியா வந்து பைரவி படத்தில் ஹீரோயின் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னபோது ரஜினியை நம்பலை. என்ன ஸ்ரீபிரியா ஒத்துட்டாங்களா, எங்கூட நடிக்க ஒத்துட்டாங்களா, ஐயோ அப்படியா, ஸ்ரீபிரியா ஒத்துட்டாங்களா, ஸ்ரீபிரியா ஒத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டார். இது உண்மை, புரியுது உங்களுக்கு? காரணம் என்னென்னா அதாவது அந்த மார்க்கெட் ஏற 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 ஐஸ்வர்யா ராயா இருந்தானே, அதுக்கு மேலே ஒரு ஈஸ்வரி ராயா இருந்தானே, எல்லாரோடையும் ஜோடி போட்டு நடிப்பாங்க. இதெல்லாம் சகஜம். அப்பாஸோட நடித்தது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அப்பாஸ் வந்து இப்படியெல்லாம் நடித்து வந்தார் அப்படிங்கிறது ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய படங்கள், 2 காரணம் அப்பாஸ்க்கு. ஒரு காரணம் வந்து நடிப்பு கிடையாது, ஒரு பால் டப்பா மாதிரி ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எங்க ரியாக்ஷன்லாம் வேணாமா ஃபேஸில், சும்மா வெள்ளைன்னு இருந்து மீசையே தாடியெல்லாம் வலிச்சுட்டு நல்லா முழுன்னு இருந்தால் போதுமா? ஒரு 10 பொண்ணுங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சினிமா உலகத்தை ஆண்ட முடியுமா? அப்படியெல்லாம் பண்ணிட முடியாது. அதாவது வந்து 10 படம் நடிக்க முடியாதுன்னு இல்லை, ஆனால் தொடர்ந்து நடிக்க முடியுமா? இப்போ ரஜினி இருக்கிற மாதிரி 50 வருஷம், கமல் இருக்கிற மாதிரி 60 வருஷம், விஜய் அஜித் இருக்கிற மாதிரி 45 வருஷம் 40 வருஷம் அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அது ஒரு காலகட்டங்கள், சீசன் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, மழை பெஞ்சா ஒரு சின்ன பயிரெலாம் வளரும் பாருங்க, அதாவது தன்னாலே வளரும், நம்ம பயிரிடவே வேண்டாம், அதுவே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வளரும். அது மாதிரியான சீசன் ஆர்டிஸ்ட் அப்பாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்தார், நடித்தார், நிறைய படங்கள். அதான் இது ஒரு காரணம். அந்த ரியாக்ஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படியே டம்மி மாதிரி இருப்பார். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னென்னா, ஒரு படம் ஓடணுன்னு 2 படம் ஓடணுன்னு வர்ற படமெல்லாம் அட்வான்ஸ் வாங்கி போட ஆரம்பிச்சிட்டார். வரவன்ட்டெல்லாம் வாங்க, எனக்கு 2 லட்சம் கொடுங்க, 1 லட்சம் கொடுங்க, 1 லட்சமா ஓகே கொடுங்க, 5 லட்சமாக கொடுங்க வாங்கி, இப்படி ஒரு 23 படம் ஒரே நேரத்தில் அவர் கையில் இருந்துச்சு, அப்பாஸ் கையில். அப்போ வந்து சினிமா இண்டஸ்ட்ரி அப்பாஸ் டேஸ்ட் கிடைச்சா போதும்னு போனாங்க. ஒரு 2-3 படம் தொடர்ந்து ஓடாமல் போயிடுச்சு அவர் கொடுத்த படங்கள், வந்த படங்கள். அப்பாஸ் லைஃப் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னமோ விளம்பரத்துல எல்லாம் நடிச்சார், ஏதோ பாத்ரூம் விளம்பரத்தில் நடிக்கிறேன்னாரு. அப்பாஸ் படங்கள்லாம் தோல்வியானோன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டாங்களா? இல்லை, அட்வான்ஸை திருப்பி கொடுத்தாரா திருப்பி கொடுக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. வாங்கின அட்வான்ஸை யாருமே திருப்பி கொடுக்கறதில்ல. எந்த நடிகை படம் வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுக்குறாங்க? நடக்கலையே. படம் நடக்கலைன்னாலும் அவர் என்ன சொல்லுவார், நான் நடிக்கிறேன் வா அப்படின்னுவார். எடுப்பீங்களா நீங்கள்? அவர் என்ன சொல்லுவார், 2 லட்சம் கொடுத்துருக்கேன், இப்போ படம் என்னால் எடுக்க முடியல, அட்வான்ஸ் கொடுங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், அப்பாஸ் என்ன சொல்லுவார், வா நான் நடிக்கிறேன், வா ஷூட்டிங் ரெடி பண்ணு, எப்போ சொல்லு, நாளைக்கு வரவா, காலையில் வரவா அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காண்டி அந்த காலத்தில் ஒரு 1.5 கோடி ஆகும் ஒரு படத்துக்கு அப்பாஸ் வச்சு எடுக்கிறதுனா, 1 கோடி ஆகும். 1 கோடியை போட்டு எடுப்பீங்களா? போன 2 லட்சத்தோடு போவீங்களா, இல்லை வந்து 1 கோடியை போட்டு அப்பாஸ் வச்சு படம் வேறு எடுப்பீங்களா?
அதனால் அவர் சொல்லுவார் நான் வரேன், நான் நடிக்கலேன்னு சொல்லல அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுக்கு என்ன செய்வீங்க நீங்கள்? அதெல்லாம் வந்துங்க, அதாவது ஒரு பாத்ரூம் விளம்பரம், அதான் சொல்ல வந்தேனே, பாத்ரூம் விளம்பரத்தில் நடித்தார், எல்லாரும் வந்து அப்பாஸா அப்படி பாத்ரூம் விளம்பரத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி எல்லாம் ட்ரால் பண்ணி பாத்ரூம் விளம்பரத்தில் நடிக்க வந்துட்டார் அப்பாஸ்ன்னு. அதாவது எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர், ஒரே வாரத்தில் ட்ரெண்டான ஒரு நடிகர், ஆனந்த விகடன் குமுதம் 2 பெரிய முன்னணி பத்திரிகைகள், அன்னைக்கு பத்திரிகையில், இன்றைக்கும் அவங்க முன்னணி பத்திரிகை, அந்த பத்திரிகையில் ஒரே வாரத்தில் அட்டைப்படத்தில் அப்பாஸ் ஃபோட்டோ போட்டு இப்படி ஒரு நடிகரா, யார் இந்த நடிகர், யார் இந்த அப்பாஸ், இப்படிலாம் கொண்டாடி தீர்த்த ஒரு நடிகர். 23 24 படங்களுக்கு தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் கொண்டு அட்வான்ஸ் கொடுத்த ஒரு நடிகர் காணாமல் போனார். ஏனென்றால் அவருக்கு ஒன்று திறமை இருந்திருக்கணும், இல்லை அழகு. அது அழகை வச்சு எல்லாம் இந்த சினிமாவில் வந்து சர்வே பண்ண முடியாது. அழகை வச்சு யார் சர்வே பண்ணாங்கன்னா, லேடிஸ் நடிக்கிறாங்கல்ல, அவங்க அழகாக இருந்தாங்கன்னா பார்ப்பாங்க. நடிகைகள் ஹீரோயின் அழகாக இருந்தால் பார்ப்பாங்க. அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான், புரியுது அவங்களுக்கு. கொஞ்சம் உடம்பு, இப்போ அன்சிகான்னு ஒரு நடிகை இருந்தாங்க, இப்போ அவங்க உடம்பு குண்டாயிடுச்சு, யாராவது போடுறாங்களா? அந்த மாதிரி தான் காலங்கள் வந்து ஒவ்வொரு நடிகையில் அழகாக இருக்கும்போது புதுசாக அந்த நேரத்தில் ஒரு ரசிகர். இப்போ கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ அவங்களுக்கு படமே இல்லைங்கிறாங்க. உண்மையாக நம்புவீங்களா? அந்த மாதிரி காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது வேற ஒரு ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சீசனல் ஆர்டிஸ்ட் அது வந்தாங்க. இப்போ ஏதோ பாவம் நியூசிலாண்டில் வந்து ஏதோ பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டார், பைக் மெக்கானிக்காக இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அது நமக்கு சரியாக தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாது. அவர் வந்து அதாவது வந்து ரியாலிட்டி என்னன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை புரிஞ்சுக்கிட்டு வேற ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து சம்பாரித்து குடும்பம் பொண்டாட்டி குட்டியோட சந்தோஷமாக இருக்கார். நல்ல விஷயம். இந்த சினிமாவே நம்பி டிப்ரெஷன் ஆகி பல நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரையை போட்டு அதை போட்டு இதை போட்டு பல தற்கொலை முயற்சியெல்லாம் பண்ணுறதுக்கு இவர் மாதிரி நல்ல முடிவெடுத்து வெளிநாட்டில் போய் இப்போ நியூசிலாண்டில் இருக்கார். நல்ல முடிவெடுத்து வெளிநாட்டில் போய் நல்லா இருக்கார் பாருங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட. அது நம்ம வாழ்த்துவோம். அவர் என்னைக்கு இருந்தாலும் நம்மளுடைய தமிழ் நடிகர் அப்படின்னு நம்ம நினச்சி, அவர் இப்படி ஒரு நடிகர் இருந்தாருங்கிறது என்றைக்குமே பேசுவாங்க. அப்பாஸ்க்கு அந்த இடம் உண்டு. பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.